அண்மைச் செய்தி திருப்பூர் அருகே கணியூர் டோல்கேட் முன்பு 2 தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். திருப்பூர் அருகே கணியூர் டோல்கேட் முன்பு 2 தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கோவையில் இருந்து திருப்பூர் நோக்கி சென்ற பேருந்துகள் ஒருவரை ஒருவர் முந்திச் செல்ல முயன்றதால் இந்த மோதல் வெடித்திருக்கிறது. கோவையில் இருந்து திருப்பூர் நோக்கி சென்ற பேருந்துகள் ஒருவரை ஒருவர் முந்திச் செல்ல முயன்றதால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. பேருந்து ஊழியர்களின் மோதலால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், நடந்ததென்ன முழு விவரம்? வணக்கம் மாலதி. கோவையில் இருந்து திருப்பூர் நோக்கி புறப்பட்ட 2 தனியார் பேருந்துகள் கணியூர் டோல்கேட் முன்பு கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில பேருந்துகளுடைய 2 பேருந்துகளுடைய ஓட்டுநர்கள் பேருந்துகளை நிறுத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஒருவரை ஒருவர் தாக்கு கொள்ளக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது முன்னால் புறப்பட்ட அந்த தனியார் பேருந்து ஒன்று வேண்டுமென்றே மெதுவாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றதாலும், அதாவது பின்னால் புறப்பட்ட தங்களது பேருந்து பயணிகள் இல்லாமல் பாதிக்கப்படுவதாகவும் கூறி அந்த பேருந்து ஓட்டுநர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுது. இந்த பேருந்துல பயணித்த பயணிகள் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் இந்த பாதிப்பினால அச்சமடைஞ்சிருக்காங்க. அதாவது திருப்பூர் அருகே கணியூர் டோல்கேட் முன்பு கோவையில் இருந்து திருப்பூர் நோக்கி புறப்பட்ட அடுத்தடுத்து புறப்பட்ட 2 தனியார் பேருந்துகள், அதாவது ஏஎம்எஸ் மற்றும் டிடிஎஸ் போன்ற அந்த 2 பேருந்துகள் நேரம் பிரச்சனை காரணமாக இரு பேருந்தினுடைய ஓட்டுநர்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா கோவையில் இருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக திருப்பூரை நோக்கி வந்த அந்த 2 பேருந்துகளும் கோவை தேசிய, அதாவது சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது கணியூர் டோல்கேட் அருகே 2 பேருந்துகளுடைய ஓட்டுநர்கள் பேருந்தை தேசிய நெடுஞ்சாலையிலேயே நிறுத்தி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டியும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலையில இதனால போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. ஒரு தனியார் பேருந்தினுடைய ஓட்டுநர் பேருந்து இயக்க முற்பட்ட போது மற்றொரு தனியார் பேருந்தினுடைய ஓட்டுநர் அந்த பேருந்தை இயக்க விடாமல் அந்த பேருந்தினுடைய மேலே ஏறி நின்று எதிர்ப்பை தெரிவிச்சோ கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. இதன் காரணமாக பேருந்தில் பயணித்த பயணிகள் செய்வதறியாது நடுவழியிலேயே பேருந்துல இருந்து இறங்கி நிற்கிறாங்க. இதனால ஒரு தனியார் பேருந்தினுடைய நடத்துனருடைய உதவியாளர் இதனை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்தும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் போன்ற வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பா இது குறித்து பேருந்தில் பயணித்த அந்த பயணிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த கருமத்தம்பட்ட போலீசார் 2 தனியார் பேருந்தினுடைய ஓட்டுநரையும் விசாரித்து எச்சரிக்கை செய்து அனுப்பி வச்சிருக்காங்க. திருப்பூர் அருகே அந்த கணியூர் டோல்கேட் பகுதியில 2 தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் தேசிய நெடுஞ்சாலையிலேயே நடுவழியிலேயே நேர பிரச்சனை காரணமாக பேருந்தை நிறுத்தி வைத்துக் கொண்டு கடுமையாக தாக்கியும் ஆபாச வார்த்தைகளால் திட்டியும் நடந்து கொண்ட சம்பவம் 2 தனியார் பேருந்துகளில் பயணித்த பயணிகளையும் தேசிய நெடுஞ்சாலையில் காரில் பயணித்த பயணிகளையும் பெரும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. மாலதி, தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநர்களிடையே ஏற்பட்ட மோதல் விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி விஜயன்.